நார்மலா இருக்கணும், எப்பவும் பசிக்கணும், எப்பவும் நம்ம சாப்பிடுற உணவு செரிக்கணும், ஹெல்த்தியர் வெர்ஷனா நம்ம மாறணும் அப்படின்னா ஸோ இது எல்லாம் ரூட் காஸை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது பெர்மனண்டா சொல்யூஷனுக்கு வரும். ஒரு மெடிகேஷன்ஸ் வழியா நீங்க ட்ரை பண்ணாதீங்க, அது பெர்மனன்ட் கிடையாது. உங்களுடைய வெளியூர் முகாம் மற்றும் யூடியூப் சேனலை பத்தி சொல்லுங்க. நம்மளோட அடுத்த கேம்ப் அப்படிங்கிறது சேலம்ல நடக்க இருக்குங்க. ஸோ நாங்கள் நிறைய சேலம் என்கொயரிஸ் வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் நம்ம சேலம் டேட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். கம்மிங் வெட்னஸ்டே அன்னைக்கு நம்மளோட கேம்ப் சேலம்ல நடக்க இருக்கு. ஸோ நீங்கள் சேலம் அண்ட் சேலம் சரௌண்டிங்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்பர்ஸை குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே வந்து எங்களை மீட் பண்ண முடியும் எங்களோட கேம்பில். நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் அப்படிங்கிறது சேலம், பெங்களூர், மதுரை, ஈரோடு, திருச்சி, கூடிய விரைவில் திருநெல்வேலி சைட்லயும் நம்மளோட கேம்ப் லான்ச் ஆக இருக்கு. ஸோ உங்களோட என்கொயரிஸ் அந்தந்த இடங்கள் சம்பந்தமா இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல அட்மிஷன் ஹாஸ்பிட்டலுங்க. அது பிரத்யேகமா அக்குபஞ்சருக்காக மாத்திரமே. நம்மளோட பிரான்ச் வந்து சென்னையிலயும் இங்கிட்டு இருக்கு. இங்க வந்து கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் சனிக்கிழமைகள் மாத்திரமே நாங்கள் சென்னையில் அவைலபிளாக இருக்கிறோம். முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சனிக்கிழமையில வந்து எங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த டைமிங்ஸை கொஞ்சம் கீப் அப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. த்ரூ அவுட் த வீக் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம சென்னை பிரான்ச்லேயோ கோவையிலையோ கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் அட்மிஷன் அல்லது நீங்கள் ஓபி ரெண்டுமாவும் பார்க்க முடியும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்கள் எரிச்சல் ஏற்படும், அதுவும் கண்களில் நீர் வடுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளாலையும் அவதிப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணங்கள்? கண்கள் சம்பந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு வருது, அதாவது காத்து பட்டா தண்ணி வருது, ட்ரை ஆயிடுது, ஐஸ் ட்ரைனஸ்னு சொல்லுவாங்க. கண்கள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி சூடு கொப்பளங்கள் இமைகள்ல வர்றதோ, கண்கள் கீழே இமைகள்ல உள்ள குருத்து மாதிரி வர்றதோ, கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன், கண்கள் சம்பந்தமான போற வந்துருச்சு, சோ என்ன கண்டிஷன்னாலுமே இது எல்லாத்துக்குமே கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கல்லீரலோட வெளிப்பாடுன்னு சொல்லப்படுதுங்க அக்குபஞ்சர்ல. சோ இந்த கல்லீரல் நல்லா இல்லை அப்படிங்கறத தான் அதோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய கண் வழியா அது வெளியே சொல்லுது. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கண் சம்பந்தமான பிரச்சனையை உங்களுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கும், ஒரு 35-40 வயசுங்கும் போது விஷன் பிளர் ஆக ஆரம்பிக்கும். இதையும் நீங்க முன்கூட்டியே உங்க கல்லீரலை பலப்படுத்தி வைக்கிறது வழியா உங்க கண்களோட அந்த ஒளியை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கும் அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணும். இப்ப ஏதாவது ப்ராப்ளம் கண் சம்பந்தமா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அல்லது எக்ஸ்டர்னலான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் இருக்குன்னா இப்போ இந்த பதிவு உங்களுக்கானது தான். லிவர் கல்லீரல் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தான் உங்க உடம்பு உங்க கண்கள் வழியா உங்களுக்கு சொல்லுது. ஸோ வெறும் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்ஸ்லயே இருக்க வேண்டியது தான். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கல்லீரல் கேடுங்க. இப்ப நான் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க கண்கள் பிரச்சனைக்கு கல்லீரல் சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்கேன். இதுவும் அதே கண்டிஷன் தாங்க. நம்ம பித்தப்பைக்கு என்ன பேசுறோமோ அதே தான். உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும், ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன், லிவரை சுத்தி கொழுப்பு படிமம் மாதிரி அந்த ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடும், அல்லது தூக்கம் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். ஒரு மனசு அமைதியாவோ சாந்தமாவோ உங்களால இருக்க முடியாது. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். கண்கள் சார்ந்த பிரச்சனையில ரொம்ப நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. வியாதி இருக்கு, ட்ரீட்மெண்ட் அங்கதான் இருக்குங்கிறதுனாலதான் இட்ஸ் ஒன்லி அ கண்ட்ரோலிங் ப்ராசஸ். ட்ரீட்மெண்ட் அதாவது வியாதி இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு அதோட ரூட் காஸ்ங்கிறது வேற ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணா மட்டும்தான் இது கம்ப்ளீட்டான சொல்யூஷன், திரும்ப வராது. அதுவும் தானே நமக்கு முக்கியம். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பு நேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வேம்பு. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. மேடம், எனக்கு வந்து கண்ணெல்லாம் நல்லா தெரியுது, ஆனா கண் பார்வை அந்த கண் அப்படி வலிக்குது மேடம், மேல அந்த உண்மை மேல. அது எதனால மேடம் அப்படி இருக்கு? இப்ப சொன்ன இல்லம்மா, கண்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் கல்லீரலோட வெளிப்பாடுன்னு சொல்லி, கல்லீரல் இருக்கிற பிரச்சனையோட வெளிப்பாடு. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சில விஷயம் சொன்னேன்ல, உங்களோட வயசு சொல்லிடுங்க எனக்கு அதுக்கு முன்னாடி. என்னோட வயசு வந்து 35 ஆகுது மேடம். 35. உங்களோட இந்த கண் சம்பந்தமான பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குமா?
இப்பதான் மேடம் இருக்கு. எனக்கு தலைவலியே இருக்கு. ஆனா எல்லா இப்ப டெஸ்டும் பண்ணிட்டேன். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டேன். ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த கண்ணு மட்டும் அப்படியே இருக்கு மேடம். உங்களோட டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியல. எது உண்மைன்னு சொல்லுங்க. உங்க டெஸ்ட் சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? நான் டெஸ்ட்ல எந்த பிரச்சனையுமே கண் டாக்டரையும் பார்த்துட்டேன், மூளை நரம்பியல் டாக்டரையும் பார்த்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ஆனா அந்த கண்ணு உமையில வந்து அப்படியே கண்ணு அப்படியே கூசுற மாதிரி இருக்கு. இந்த கண்ணு உமை வந்து அப்படியே வலிச்சுட்டே இருக்கு மேடம். சரி, இப்ப நான் சில விஷயம் சொன்னேன், கவனிச்சிங்களாமா? இப்ப நம்ம எம்ஆர்ஐ டெஸ்டோ அல்லது வேற நீங்க என்ன மருத்துவம் பாத்தீங்களோ அதை பத்தி விட்டுருவோம். இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்கள், இப்ப நம்ம போன்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். உங்களை இதுக்கு முன்னாடி நேர்ல பாத்திருக்கேனாமா? இல்ல மேடம். இப்ப போன்ல இப்பதான் பேசுறோம் இல்லையா? முதல் தடவை பேசுறோம். சோ உங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனையை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுறோம். உங்க விஷயத்த நீங்க எனக்கு சொல்றீங்க. இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன் ஏற்கனவே, கவனிச்சிங்களா? இல்ல மேடம். கல்லீரல் சம்பந்தமான கவனிக்கலைன்னா மறுபடியும் சொல்றேன். இப்போ உங்களோட பிரச்சனை வந்து கல்லீரல் சம்பந்தமா, கண்கள்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையோட ஒரு வெளிப்பாடு தான், நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட பிரச்சனை என்னவா இருக்கும் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் சரியில்லாம இருக்கும், டைஜஷன் அதாவது ஜீரணம் சரியில்லாம இருக்கும். வாட்ச் பண்ணிருக்கீங்களாமா? லைன்ல இருக்கீங்களாமா? இருக்கு மேடம். ஜீரணம்லாம் ஆகிறது. தூக்கம்லாம் நல்லா தான் மேடம் தூங்குறேன் நைட்டெல்லாம். எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு முழிக்கிறீங்க? நைட்டு 10 மணிக்கு அப்படி தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு தான் மேடம் இடையில எத்தனை தடவை முழிக்கிறீங்க? முழிக்க ஒரு டைம் 2 டைம் தான் முழிக்கிறது. நல்லா தூங்கியெல்லாம் தூங்கிடுவேன் மேடம். ஒரு தடவை 2 தடவை முழிக்கிறீங்களா? ஆமா மேடம். எத்தனை மணிக்கு முழிக்கிறீங்க? அது கரெக்டா ஒரு 4 மணி அப்படிதான் முழிப்பு தட்டுவோம் மேடம். ஏன் முழிக்கணும்? சும்மா ஏதாவது யூரின் போனோம் அப்படின்னா தான் முழிப்பு தட்டும். இல்லைன்னா சும்மா முழிப்பு தட்டாது மேடம். இந்த கண் சார்ந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குமா? இப்பதான் ஒரு மாசமா தான் இருக்கு மேடம். ஒரு மாசமா இருக்கு. உங்களோட டைஜஷன் சார்ந்த பிரச்சனை, நீங்க மாமிசம் சாப்பிடுறவங்களாமா? அடிக்கடி நாங்க மாமிசம் எடுத்துக்கிற மாட்டோம் மேடம். சாப்பிடுறவங்க தான் இல்லையா? நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கனாலோ அல்லது உங்களோட எண்ணெய், மசாலா, புளிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சேர்ந்தாப்புல சாப்பிட்டாலோ உங்களுக்கு ஒத்துக்காது. என்ன பண்ணும்? எரிச்சலை கொடுக்கும், வயிறு ப்ளோட்டிங் அதாவது ஸ்டமக் ப்ளோட் ஆயிடுற மாதிரி இருக்கும். இது ஏதாவது, அதாவது செரிமானம் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கணுமா? இதுதான் உங்களோட கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இந்த கண் பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் ஒரு மாசமா தான் இருக்கு இல்லீங்களா? ஆனா நான் சொல்றேன், இந்த கல்லீரல் சார்ந்த இந்த டைஜஷனோ அல்லது உங்க தூக்கம் கெடுற விஷயமோ ரொம்ப நாளா அட்லீஸ்ட் விட்டு விட்டாவது உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, ரொம்ப கோபம் வர்ற மாதிரி, ரொம்ப இரிட்டேஷன், மூட் எப்பவுமே சாந்தமா இல்ல, ஒரு மாதிரி இரிட்டேஷனாவே இருந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி யோசிப்பீங்க அல்லது இந்த மாதிரி உணர்வீங்க, அல்லது நிறைய யோசனைகள் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சிந்தனைகள். இதுல ஏதாவது ஒன்னாவது கண்டிப்பா இருக்கணுமா? இதுதான் விஷயம். என்னமா? யோசிச்சுட்டே இருக்கிறது இருக்கு மேடம். அதுதான்மா, இது ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களோட கல்லீரல் பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு உங்களோட உடம்பு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இப்போ உங்களோட பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லைன்னு உங்க டெஸ்ட் சொல்லிடுச்சு, கரெக்டா? ஆனா உங்க உடம்பு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்குல்ல? ஆமா மேடம். ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத தானே வலியாவோ ஏதாவது ஒரு சிரமமாவோ உணர்த்துது. இப்போ நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம், நான் சொல்ற விஷயத்த யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயங்களை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒன்னோட ஒண்ணு பொருந்திதான் வரும், இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் டைரக்ட் சம்பந்தம் இருக்கு. ட்ரீட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம், இப்போ உங்களோட கண் பிரச்சனை உங்க கல்லீரல் பாதிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் எவ்வளவு சீக்கிரமா கல்லீரல் எடுத்து ட்ரீட் பண்ணிக்க முடியுமோ ட்ரீட் பண்ணுங்க. உங்களோட கண் பிரச்சனை அதாவதுமா மெடிசன் இல்லாம, சைடு எஃபெக்ட் இல்லாம சால்வ் ஆயிடும். ட்ரை பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் லதா, இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் பூர்ணவடிவு, இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒளியை முற்றிலும் குறைச்சிட்டு பேசுங்க. இணைப்புல நேர் இல்ல. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன? இது எந்த நோயோட அறிகுறிகளா இருக்கலாம்? ஐபிஎஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களோட டோட்டலா உங்களோட டைஜஷன் சம்பந்தமான விஷயம். பசிக்க மாட்டேங்குது, ருசிக்க மாட்டேங்குது, டைஜஷன் சரியா ஆகல, உங்களோட மோஷன் சரியா போகும், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஐபிஎஸ்ன்னு சொல்றது. இப்போ நீங்க வந்து நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு இதுக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு
ஸோ இது மாதிரி இல்லாம டோட்டலா ஒரு காம்பினேஷன் மாதிரி சொல்றது, இட்ஸ் கால்ட் ஐபிஎஸ். இப்போ இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் ருசிக்கும். ஸோ இந்த பசிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னா மோஷன் ஃப்ரீயா இருக்கணும். ஸோ இது 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 ஒன்னோட ஒன்று சம்பந்தம். ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம், நீங்க இந்த ஐபிஎஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் முதல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது முதல்ல நம்ம கிட்ட சொல்ற விஷயம் மோஷன் ஃப்ரீயா இருக்கு. அடுத்தது ஒரு 1 வீக் 10 டேஸ்ல எனக்கு பசிக்குது, ஜீரணம் ஆகுது. இதுதான் அடுத்தது பேஷண்ட் சொல்ல போறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு ஐபிஎஸ் பேஷண்ட் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தா இதுதான் நடக்க போகுது. நம்ம ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதையும் சொல்லிடுவோம். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய பேர் நிறைய பக்கம் ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்திருக்கிறோம். நம்ம கிட்ட என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், நீங்க நிறைய பக்கம் அக்குபஞ்சர் எடுத்திருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து கண்டறிதல் முறைங்கிறத முறையா செஞ்சுட்டு இருக்கிறோம், கரெக்டான மெத்தட்ல செய்யறோம். ஸோ அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தனித்துவம்னு நாங்க ஃபீல் பண்றோம். முதல்ல ஒரு வியாதி சரியாகணும், ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னா அதோட கண்டறிதல் முறை, அதாவது இதுதான் ரூட் காஸ் அப்படிங்கறத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சா மட்டும்தான் குவிக்கான ரிசல்ட் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நாங்க நினைக்கிறோம். அதை தான் நாங்க எங்களோட மோட்டிவாவும் வச்சிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டயக்னோசிஸ். அடுத்தது ட்ரீட்மெண்ட்டோட மெத்தட். எங்களோட ட்ரீட்மெண்ட்டோட மெத்தட் டோட்டலா மற்றவங்க கிட்ட இருந்து டிஃப்ரெண்டா தாங்க இருக்கும். டு ஃபாஸ்டன் த ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை ட்ரீட்மெண்ட்குள்ள, அதாவது அக்குபஞ்சருக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு மேஜர் விஷயம், பொதுவான விஷயம், அக்குபஞ்சர் அப்படிங்கிறது மருந்து இல்லா மருத்துவம். அந்த நீடில்ஸ்ல மெடிசன்ஸ் இருக்காது, உள்ள சாப்பிட்றதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்க போறது இல்ல, வெளியில எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் கிடையாது. எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நீடில்ஸ் வராது. ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு அம்மா பேசினாங்க இல்லைங்களா, கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கு, கண்கள் பக்கத்துல நீடில்ஸ் வராது. நம்மளோட தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இருதயத்திலேயே நீங்க பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் முழங்கைக்கு கீழேயும் முழங்காலுக்கு கீழேயும் தான் நீடில்ஸ் வரும். ஸோ பயப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நீடில்ஸோட அளவும் சின்னதா தான் இருக்கும். நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, ஊசி குத்துனா வலிக்குமா டாக்டர்? கண்டிப்பா வலிக்குங்க, இல்லைன்னு நாங்க பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க அனுசரிச்சா ஆபரேஷன் பண்ற செலவு, ஆபரேஷன் பண்ற பெயின், மருந்துகளோட செலவு, மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ், பத்தியம், உங்களோட பெட் ரிடன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்ல 1% கூட நம்ம ட்ரீட்மெண்ட்ல கிடையாது. ஸோ இது எல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்க அக்குபஞ்சருக்கு வாங்க கண்டிப்பா. ஆனா நீங்க வருத்தப்பட போறது கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம அக்குபஞ்சர் எடுத்ததுக்காக பெருமைப்பட போறமே ஒழிய, அதாவது இதை ஏன் நம்ம முன்னாடியே எடுக்கலன்னு யோசிப்போமே ஒழிய, கண்டிப்பா இது வந்து உங்களை வந்து லெட் டவுன் பண்ணாது. ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவேளை. தங்கமயிலின் வாடிக்கையாளர்களுக்கு தங்களது நன்றியை தங்கமா திருப்பி தராங்க. 10 பவுன் தங்க நகை வாங்கினா அரை பவுன் தங்க நாணயமும், 5 பவுன் தங்க நகை வாங்கினா 1/4 பவுன் தங்க நாணயம் இலவசம். நன்றி விழா சந்தோஷம். தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட பொது மற்றும் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். இளைஞர்களின் எழுச்சி நாயகர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுச்சி உரையுடன் சென்னை வடபழனியில் மாபெரும் பொதுக்கூட்டம். நாள் மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் மாலை 5 மணி. இடம் அம்மன் கோவில் தெரு, ஓட்டல் பீமாஸ் அருகில், வடபழனி. அணி அணியாய் திரள்வோம், மக்கள் நலன் காப்போம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, சரிங்களா? அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர். அவர் பேர் என்ன? ஹாரி பாட்டர். இப்ப அவர் உங்களுக்காக வர வைக்கலாமா? இப்படி காமிங்க. 1 and 2 and 3 வந்துருவாரு, பாத்தீங்களா? பாருங்க, சின்ன காயினா இருக்கா, சரிங்களா? கொஞ்சம் சின்ன காயின் இருக்கு, சின்னதா இருக்கா? இப்ப பாருங்க, 1 and 2 3 சொல்லுங்களா.
3 பெருசாயிருவா. மாய வித்தை ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கணேஷ். சொல்றேன் மேடம். ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் வந்து நம்ம அப்டோமன் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்ன எடுத்தீங்க? அப்டோமன் ஸ்கேன். சரி. ஃபேட்டி லிவர் 17.2 போட்டுருச்சு. சரிங்க. இது வந்து இது ஃபர்ஸ்ட் கிரேடா என்ன கிரேடா சொல்லல. ஆனா டாக்டர் வந்து இதுக்கு வந்து மருந்து மாத்திரை கிடையாது, வெயிட் ஜாஸ்தியா இருந்தா குறையுங்க அப்படின்னாங்க. இது மருந்து மாத்திரை கிடையாதா இல்ல என்ன மேடம், அதான் குறைஞ்சிருமா என்னன்னு தெரியல. ஒரு பிரச்சனை வந்து உருவாயிருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தானா ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா உடம்பு செய்யும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்மளோட உடம்பே அப்படித்தான். ரெக்கவரிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன வழி உண்டோ அதை வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு தினசரி அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுதான் டீடாக்சிபிகேஷன், புதுப்பிச்சுக்கிற விஷயம். தூக்கத்துல இது நிறைய நடக்கும். சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, இந்த ஃபேட்டி லிவர் வந்து இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது வந்து இன் ரேர் கேசஸ் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுங்க ஐயா. பட் இதை எதிர்பார்த்துட்டே இருக்கிறது நல்லது இல்ல. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா they are prone to 2 கண்டிஷன். என்ன தெரியுங்களா? ஒன்னு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிளாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல இருப்பாங்க. இன்னொன்னு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல இருப்பாங்க. இப்போ இந்த கண்டிஷன், இப்போ ரெண்டுமே வந்து நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டிய கண்டிஷன் இல்லைங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபேட்டி லிவர் பரவாயில்லைங்க அது தானா சரியா போகும் நம்ம விட முடியும்? ஐயா லைன்ல இருக்கீங்களா? சோ இந்த 2 விஷயத்துக்கும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இந்த ஃபேட்டி லிவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அப்ப நம்ம ஃபேட்டி லிவர் பரவாயில்ல தானே ரெக்கவர் ஆகும்னு நம்ம எப்படி விட முடியும்? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னாலே இந்த லிவர் தான் வந்து மேஜர் டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் செய்யறது. நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை தினசரி வெளியே ஒவ்வொரு நொடியும் டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். கழிவுகளை உடம்புல இருந்து வெளியே தள்ளுற வேலைகளை மேஜரா பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த உறுப்பு இப்ப தன்னோட இயல்பு நிலையில இல்லாம தன்னை சுத்தி ஒரு பிரச்சனையோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி அது தினசரி செய்யற வேலைகளை சரியா செய்ய முடியும்? கரெக்டுங்களா? அப்ப அதனால சில பிரச்சனைகள் உருவாகும். இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உருவாகும். சோ இது எல்லாமே ஒரு பிரச்சனையோட பேஸ் தாங்க. இப்ப இத ட்ரீட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்குங்கிறது இப்ப உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நம்புறேன். எந்த சின்ன விஷயத்தையும் அசால்ட்டா விடக்கூடாதுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம சொல்லக்கூடிய. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் போய் அப்டமன் ஸ்கேன் எடுத்தீங்க? இல்ல மேடம், நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் அந்த பழக்கம் இருந்துச்சு, அதனால எடுத்தேன் மேடம். ஆனா இப்ப நான் அதை யூஸ் பண்றது கிடையாது. இல்ல என்ன கம்ப்ளைண்ட்காக போய் எடுத்தீங்க? சும்மா ஜெனரலா செக் பண்ணலாம்னு போய் எடுத்தீங்களோ? ஆமா மேடம், அப்படிதான் மேடம் இருக்கு. ஓகே. அது வந்து மேடம் இப்ப இதுக்கு குறைக்க என்னென்ன மேடம் செய்யணும்? அப்ப இது வாக்கிங் எல்லாம் போறேன் மேடம். ஐயா நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்ப நீங்க வந்து அது உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டீங்க. இப்ப நீங்க ஒரு நல்ல விதத்துக்கு மாறி அது சரியாகணும்னு முயற்சி பண்றதுக்கு நான் தலைவணங்குறேன். ஆனா தானா அது ரெடி ஆகாது. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இட் நீட் சம் சப்போர்ட்டுங்க. இல்லைன்னா இவ்வளவு தூரம் அது ஃபேட்டி லிவரா டெவலப் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா ஐயா? அந்த உறுப்பு தன்னோட இயல்பு நிலையில இல்லைங்கிறதான் ஃபேட்டி லிவரா சொல்லுது. அப்ப அதுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. மேஜர் ஆர்கன், அது பெரிய ஆர்கன், அதுவே வீக்கா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ மத்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் இது எப்படி சப்போர்ட் பண்ணும்? சோ கண்டிப்பா இதுக்கு நம்ம சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். எப்படிங்க? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்க கொஞ்ச நாளைக்கு, இப்போ நீங்க ஸ்கேன் எடுத்துட்டீங்க இல்லையா, நாங்க சொல்ற வரைக்குமோ அல்லது உங்க ஊர்லயோ நல்ல அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட சொல்ற வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. திரும்பவும் அதே ஸ்கேன் சென்டர்ல போய் அதே அப்டமன் ஸ்கேனை ரிப்பீட் பண்ணுங்க. நார்மல் ஸ்டடின்னு வரும். இப்போதான் நம்ம ஃப்ரீ ஆகலாம். அது வரைக்கும் அந்த ஆர்கனுக்கு நம்ம சப்போர்ட் தேவை. புரியுதுங்களா ஐயா? நன்றி ஐயா. நன்றி.
அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கோமதி. வணக்கம்மா. வணக்கம் அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. மதுரையில இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்கம்மா, மருத்துவர் கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. ஆகுதுமா. சரி. நான் 50 வயசுல ஐ பிரஷர், எனக்கு 2 கண்ணுலயுமே ஐ பிரஷர் வந்துருச்சுங்கம்மா. அம்மா, உங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்கம்மா, உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. சரிங்கம்மா. கண்ணு ஐ பிரஷர்மா எனக்கு 50 வயசுல இருந்தது. இப்ப தொடர்ச்சியா ஊத்திட்டு தான் இருக்கேன். காலையிலயும் நைட்லயும் ஊத்த சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க கண்ணு பிரச்சனை அப்படின்ன உடனே கல்லீரல் பிரச்சனை அப்படின்றத நீங்க பேசுறத பார்த்தேன். ஆனா எனக்கு இப்போ 2 மாசமாவே கண்ணு வந்து கொஞ்சம் அழுத்தமாவே இருக்கு. மறுபடியும் ஐ டாக்டர் பார்க்கும்போது ஐயெல்லாம் கரெக்டா நல்லா தான் இருக்கு. 2மே கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. சைனஸ் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதுதான் என்னன்னு தெரியல. கண் இன்னும் பிரஷர்ல தான் இருந்துட்டு இருக்கீங்களா? அது காலையில நைட்டு தொட்டு 8 மணிக்கு ஒவ்வொரு தொட்டு கல்லுல விட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா கண்ணு கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயம், நீங்க லைவ் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்களை நான் நீங்களே செக் பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன். கவனிச்சிங்களா? கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைன்னு மட்டும் நான் சொல்லல. தூக்கம் சரியில்லாம இருக்கும், ஜீரணம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? தூக்கம்லாம் நல்லா வருதுங்கம்மா. காலையில நம்ம நைட்டு ஒரு 11 மணிக்கு படுத்தா 5 மணிக்கெல்லாம் முழிச்சிருவேன். இடையில யூரின் போனா மட்டும்தான் எந்திரிப்பேன். தூக்கம்லாம் நல்லா தூங்குறேம்மா. இல்லம்மா, கண்டிப்பா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் 11 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கீங்க? வேலையா தம்பிங்க பையங்கெல்லாம் சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு அப்புறமே 11 மணிக்கு தான் தூங்குவேன். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரம் 2 முறையாவது கண்டிப்பா தூக்கம் அப்படிங்கறது ஒண்ணு டிஸ்டர்ப் ஆகும். இல்லாம இருக்கவே இருக்காது. நல்லா ஆழ்ந்த உறக்கமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. புரண்டு படுத்து முழிச்சுக்கிறேன், சும்மா படுத்திருக்கேன், கண்ணு மூடிதான் படுத்திருக்கேன், அப்புறம் தூங்கிடுறேன், எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பா இருக்குமா? இதை நீங்க கவனிக்க தவறி இருந்தா இப்ப நீங்க இனிமேலாவது கவனிங்க. அடுத்தது நான் சொன்ன இன்னொரு விஷயமும் டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை என்ன, எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கிறது. இது பர்டிகுலரா சில உணவுகள்ல தான், எல்லா உணவுலையும் சொல்ல முடியாது. புளி சார்ந்த விஷயங்கள், புளிப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றது, எண்ணெய் மசாலா இந்த மாதிரி விஷயங்களும் ஒத்துக்காது. சில உணவுகளை சாப்பிடும் போது வயிறு டைட் ஆயிடும், வயிறு ப்ளோட் ஆயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைட் ஆயிடும், பானை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருக்கணும். இல்லாம இந்த கண் சார்ந்த விஷயங்கள் இல்லவே இல்லை. புரியுதுங்களா? வாட்ச் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம என்னன்னா இதுக்கும் அதுக்கும் இப்பதான் நம்ம வந்து ட்ரை பண்றோம். எதுக்கு? இப்படி கனெக்ஷன் இருக்குமோன்னு திங்க் பண்ண ட்ரை பண்றோம். இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பந்தம் திங்க் பண்ணிருக்க கூட மாட்டோம் இல்லைங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. உங்களோட இப்ப நான் சில விஷயங்கள், ஒரு 2-3 விஷயங்கள் நீங்க ஈஸியா கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கிற விஷயங்களை தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க, அப்புறம் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நன்றிமா. அழுத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கோமதி. அம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கடலூர்ல இருந்து பேசுறோம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. ஓகே ஓகே. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க மேம். இப்ப நீங்க லிவர் பத்தி சொல்லிருந்தீங்கல்ல, ஃபேட்டி லிவர். அத நான் கேள்விப்பட்டதுனாலதான் இப்ப எனக்கு இதை கேட்கணும்னு தோணுது. சொல்லுங்க. எனக்கு 10 இயர்ஸ் பேக் ஃபேட்டி லிவர்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். இப்ப அந்த நெஞ்ச கற்கள் பிரச்சனை அது எதுவும் இல்ல. இருந்தாலும் இப்ப எனக்கு ஓவர் வெயிட் இருக்கு. ஏஜ் 74. நீ பெயின் அண்ட் செஸ்ட் பெயின், இடுப்பு வலி முட்டு வலி, அது ஏஜ் வயசா கூட இருக்கலாம். இப்ப முக்கியமா அவங்ககிட்ட கேட்கணும்னு சொன்ன, என்னோட கால் பாதங்கள் இருக்கு இல்லையா, கால் பாதம் உள்பக்கம் விரல் பாதம் நடக்கும் போது நீங்களாம் நடந்தா தடையில நடந்தா தடையில நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். எனக்கு ஒரு மெத்த அல்லது ஒரு மேட்டு அது மேல கால் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சென்சேஷன் குறைவா இருக்கு. ஆமா தானே? ஆமா. அது இப்ப டாக்டர் கூட கேட்டா அவர் கால பண்ணி பார்த்தாரு. அதெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஓகேவா?
ஆனா நடக்கும்போது மட்டும் எனக்கு எது மேலேயோ நடக்கிற மாதிரி இருக்கு. அது வலிக்குது இல்லை, இதனால ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. பின்னால எதுவும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலதான் நான் உங்களை கேட்டேன். இப்பவே ப்ராப்ளம்ல தானமா இருக்கீங்க, இதை விட என்ன பெரிய ப்ராப்ளம் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு தெரியல. மொபிலிட்டி, அதாவது நம்ம நடக்கிறதே சாதாரண விஷயம், நடமாடுற விஷயத்திலேயே ப்ராப்ளம் அப்படின்னா இதை விட என்ன ப்ராப்ளம் வரணும் சொல்லுங்க. சோ இது ஒரு இண்டிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு வியாதியோட இண்டிகேஷன் தான். எப்படி இண்டிகேஷன்? அம்மாக்கு சுகர் இருக்குங்களா? சுகர் இல்ல மேம். சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதம் சம்பந்தமான பிரச்சனை வரணும்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதை கிராஸ் செக் பண்ண கேக்குறேன். இப்ப உங்களுக்கு சுகர் இல்ல, ஆனாலும் பாதம் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இப்ப இந்த பாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடும். என்ன இருக்கலாம்? காலையில டிஃபன் சாப்பிட்டோன்னு போய் படுத்துக்கலாம் போல் இருக்கும், ரொம்ப அசதியா இருக்கும், இனிப்பு ரொம்ப இனிப்பு சுவை மேல ஒரு நாட்டம் அதிகமா இருக்கும். சாப்பிடுறீங்க சாப்பிடலைங்கிறது விஷயம் இல்ல, அது நம்ம கண்ட்ரோல பொறுத்தது. இனிப்பு சுவை மேல ஒரு நாட்டம், அதாவது கிரேவிங்ஸ்னு சொல்ற விஷயம் இருக்கும். அடுத்தது ரொம்ப டயர்டா, ரொம்ப அசதியா, எப்பவுமே ஒரு சோர்வாவே, ஒரு சுறுசுறுப்பு இல்ல, ஒரு ஸ்லக்கிஷாவே இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு உடம்புல சதை பற்று அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் வலி இருந்துட்டே இருக்கிறது, யாராவது பிடிச்சு விட்டா நல்லா இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீவி விட்டா நல்லா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பா, அதாவது மசில்ஸ் சார்ந்த பிரச்சனைகள், சதை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்குமா. அங்கங்க பிடிச்சுக்கிறது, டைட் ஆயிடுறது, மசில்ஸ் டைட்டா இருக்கிறது, சில இடங்கள்ல அப்படி இறுக்கமா இருக்கிற மாதிரி, சில இடங்கள்ல சின்ன சின்ன வீக்கங்கள் மாதிரி தெரியறது, கால் முக்கியமா கால் பகுதி, முதுகு பகுதியில எல்லாம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நாவு வறட்சி இருக்கும், உதடு வறட்சி இருக்கும், தொண்டை வறட்சி இருக்கும். கரெக்ட் மேம். எனக்கு வந்து மீதி எல்லாம் கூட எனக்கு அவ்வளவா தெரியல மேம். இந்த வறட்சி இருக்கு பாருங்க, அது நைட்டு தூங்கினா அந்த நாக்கு வந்து அவ்வளவு வறண்டு போய் ரப்பர் துண்டு மாதிரி ஆயிடுது மேம். புரியுதுங்களாம்மா? இப்ப நான் வந்து நிறைய அம்மா பேஷண்ட் ஒரு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு உறுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைதான் அது வச்சிருக்குமா நம்ம உடம்புல. ஆயிரக்கணக்கான வேலைகளை அந்த ஒரு சின்ன உறுப்பு வச்சிருக்கோம். ஆனா எத்தனை ஆயிரக்கணக்கான வேலைகளை நாங்க சொல்ல முடியும் சொல்லுங்க லைவ்ல? சோ அத்தனை வேலைகளையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு பேஷண்ட் ஆகிய நீங்களோ, பொதுவா இருக்கிற நானோ கூட, எனக்கு பசிக்கலைன்னா நான் கவனம் கொடுப்பேனா இல்லையா? எனக்கு நாவு வறட்சி ஆகுதுன்னா நம்ம கவனிப்போமா இல்லையா? ஒரு பக்கம் வலிக்குதுன்னா கவனிப்போமா இல்லையா? தூக்கம் முழிக்குதுன்னா கவனிப்போமா இல்லையா? என்ன நான் இன்னைக்கு சரியா தூங்கல, என்ன ஒரு வாரமாவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இப்படி கவனிப்போமா இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க கவனிச்சு, நீங்க ஈஸியா கவனம் கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்க சொல்றோம். So it will be easy for you to, ஆமால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்லன்னு நீங்க உணர முடியும், நீங்க உங்களை கவனிச்சுக்க முடியும். அப்புறம் நீங்க சம்பந்தப்படுத்தி பார்த்து, ஓ இதுதான் இதோட பிரச்சனை, இதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால தான், இதை சரியா ட்ரீட்மெண்ட் கவனிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனால தான் இவ்வளவு தூரம் நான் சஃபர் ஆயிட்டு இருக்கேன்னு நீங்க இப்பவாவது ரியலைஸ் பண்றீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறோம், அட்லீஸ்ட் இப்பவாவது யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் மிஸ்டேக். நம்ம ஹெல்த்தை பத்தின அன்னவேரா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்பல இருந்தாவது உங்க ஹெல்த்தை நீங்க காப்பாத்திக்குவீங்க. ட்ரை பண்ணுங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் செல்வராஜ். வணக்கங்க. வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க. சேலம். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். சேலத்துல இருந்து பேசுறேங்க. என் பேர் செல்வராஜ். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்துங்க மலம் கழிக்கிறதுல சிக்கல் இருக்குது. ரெண்டாவது மலம் ஒரே தரத்துல போறது இல்லைங்க. காலையில ஒரு 3 தரம் போகுது, நின்னுக்குது, நல்லா நம்ம கை வச்சு விரல் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ரெண்டாவது சாப்பிடுறது இது வந்து ஜீரணம் ஆகாத மாதிரி வருது. பொருள் எல்லாம் வந்து இப்ப இந்த கடுகு இதெல்லாம் அப்படியே வருது. மலம் கழிக்கும் போது ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை வருது மலம். யூரின் போகும்போது ஸ்மெல் அடிக்கிற மாதிரி, ரொம்ப அதிகமா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? அதிகமா ஸ்மெல் வரலைங்க, நார்மலா தான் வருது. அதே மாதிரி ஒரு சொல்லிட்டு வாங்க. ஆமாங்க. டிவி பார்க்காதீங்க ஐயா, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க.
சரிங்க. அதாவது வந்துங்க இப்போ ஒரு சில டைம்ல தண்ணி மாதிரி வருது அப்படியே. அப்புறம் ரெண்டாவது வந்து பெரிய அதிகமா